வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ரெண்டு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாதாம் மில்க், இன்னொன்று வந்து ஸ்வீட் பனியாரம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ட்ரிங்க் தரணுச்சுன்னா அந்த டைமில் இந்த பாதாம் மில்க் தரலாம். அதே டைமில் சூடான ஸ்நாக்ஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் பனியாரம். இந்த ஸ்வீட் பனியாரம் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணலாம். அதே டைமில் இந்த பாதாம் மில்க் நீங்கள் கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இப்போது இந்த பாதாம் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பாதாம் 200 கிராம், ஃபுல் ஃபேட் மில்க் தேவையான அளவு, சர்க்கரை 100 கிராம், மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சுக்கு பவுடர் 3/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 3/4 டீஸ்பூன், குங்குமப்பூ தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பாதாம் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பாதாம் மேலே இருக்க தோலை எடுக்கணும். இந்த தோல் எடுக்கிறது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று ஓவர் நைட்டில் ஊற வச்சு தோல் எடுக்கலாம். இல்லை நான் சீக்கிரமாக இப்போ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் என்ன பண்ணணும்னா இந்த பாதாம் டேரெக்டாக போடுங்க. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த தோல் ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி பீல் பண்ணுறேன்னு. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த தோல் தனியாக வந்துடும். அதாவது வீட்டில் வேர்க்கடலை வறுத்த பிறகு தோல் தனியாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட், நீங்கள் வீட்டில் 5 பாதாம் 10 பாதாம் பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக பீல் பண்ணி எடுத்துலாம். இதே 1/2 கிலோ 1 கிலோ பண்ணும்போது அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் பாதாம் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணுங்கள். க்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க பாதாம் தனியாக வந்துடும், அந்த தோல் தனியாக வந்துடும். இது ஒரு சின்ன டிப்ஸு, ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் குவான்டிட்டி அதிகமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் ஒன்றா பீல் பண்ணி தோல் எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்கு பொறுமையாக இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த பாதாம் பருப்பு ரெடி ஆகிடுச்சா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க போகிறோம். அதாவது ரோஸ்ட் பண்ணணும். வீட்டில் மைக்ரோன் ஓடிஜி இருந்ததுன்னா அதில் ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து மெதுவாக ரோஸ்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்களோ அந்தளவுக்கு நல்லா அரைக்க முடியும். ரோஸ்ட் பண்ணி முடித்த பிறகு உடச்சிங்கன்னா வெள்ளை கலர் இருக்கும். வறுக்காமல் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அதாவது ஒயிட் கலர் தெரியாது, கொஞ்சம் டல் கலர் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வறுக்கணும்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வறுத்து முடித்த பிறகு பவுடர் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது சைடில் இந்த பாலை பாயில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பாதாம் மில்க் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது திக்கான பால் இருக்கணும். தண்ணியான பால் எடுத்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு அந்த ஆடை வரல, அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அடுத்தது பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடர் ரெடி பண்ணும்போது எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சக்கரை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் சுக்கு பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ரெடி பண்ணுங்கள். பாதாம், சர்க்கரை, சேஃப்ரான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை, மஞ்சத்தூள், சுக்கு, ஏலக்காய் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணுறோம். இந்த பவுடர் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக இந்த பாதாமை பவுடர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் இதில் போட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். கொஞ்சம் சக்கரை பவுடர் இருக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை.
ஃபைன் பவுடரை அரைக்க வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எந்த மாதிரி குறை அரைச்சிருக்கேன். அதாவது ஒரு 80 to 90% அளவுக்கு இந்த மாதிரி குறை அரைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே சக்கரை பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கல, அந்த சக்கரை பவுடரில் இந்த பாதாம் பவுடரும் போட்டுரும். அதாவது குறை அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பால் கொதிக்க வச்ச பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான். இந்த பவுடர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 நாள் நல்லா டைட் ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த பாதாம் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பவுடரை போட்டு நல்லா சூடாக இருக்க அந்த பாலை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பரான பாதாம் மில்க் ரெடி. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாதாம் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது, அந்த பவுடரில் இந்த பாலை மிக்ஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது இப்போ புரிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து ஸ்வீட் பனியாரம் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். ஸ்வீட் பனியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 100 கிராம், அரிசி மாவு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சால்ட் சிறிதளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் சொன்ன குவான்டிட்டி வெல்லம் எடுத்துக்கங்க. அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மெல்ட் பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, வெல்லத்தில் மண் இருக்கும். நான் எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் ப்ரிப்பரேஷன் டேஸ்ட்டாக பண்ணாலும் கொஞ்சம் மண் இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெல்லத்தை கரைச்சிட்றோம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிருக்கணும். இப்போ இதை நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மைதா மாவு, அரிசி மாவு, மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன், ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் நெய் யூஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணினா ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காய் பவுடர்னா அந்த இனிப்பு பலகாரமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏலக்காய் பவுடர். இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெல்லம் தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் வீட்டில் எப்படி வடமாக ரெடி பண்ணுறீங்களோ அதே பக்குவத்தில் நல்லா கரைச்சிருங்க. கையில் எடுத்து விட்டிங்கன்னா லேயராக வரணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் குக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி குக் பண்ணுறது பார்ப்போம். நெய்யில் குக் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி இனிப்பு பணியாரத்துக்கு நெய் தான் பெஸ்ட்டு. அதனால் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். என்னடா இவ்வளோ நெய் ஊற்றுன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த நெய்யே இருக்காது. ஏன் கேட்டால் அந்த நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த பணியாரத்தை ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஏன் கேட்டால் அந்தளவுக்கு நெய் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இதுக்கு பிறகு 1 by 1 திருப்பி விட்டு நீங்கள் குக் பண்ண வேண்டியதான். அதே டைமில் இந்த பணியாரம் திருப்பும் போது
ஃபுல்லாக வெந்த பிறகு திருப்பக்கூடாது. ஒரு 60 to 70% வெந்த பிறகு லைட்டாக அப்படி திருப்புங்க. திருப்புனா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பவுடர், அந்த பாதாம் பவுடரை வச்சு பால் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதே டைமில் இந்த இனிப்பு பணியாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.